எவ்வளவு ரூபாய் வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 15,11,951 ரூபாங்க. இன்சூரன்ஸ் என்ன வாசா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 99% வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்மளோட பெங்களூர்ல இருக்கோங்க. எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லி போன வீடியோ பார்த்து நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். நம்மளோட ஹயபுசாவை நல்லபடியா வந்து பண்ண சுசுகி ஷோரூம்ல கொண்டு போய் சேர்த்தியாச்சுங்க. நேற்று காலையில ஒரு 6 மணி பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். அதாவது ஷோரூமே வந்து பண்ண ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்து பண்ண இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வாட்ச்மேன் நைட் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நைட்டே ஒரு ஒன்று எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பண்ண காலையில தான் வர முடிஞ்சுது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்கு. ஸ்டாக்ல ரெடி பண்ணாம நம்மளே கஸ்டமைஸ்டா மாடிஃபை பண்ணலாம். அதுக்கு மேபி ரேட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், அதனால அதிகமாக தான் ஆகும். டிடிஎஃப் நல்லபடியா ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வண்டியை மூடி வச்சிருக்காங்க. உள்ள போய் ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டு வரேங்க. திடீர்னு தண்ணி எல்லாம் வருது. ஓ, மழை வந்துச்சு. நாங்கள் நிற்க வச்சும் போது சும்மா யாருக்குன்னா சொல்லி கவர் போட்டிருந்தாலோ உங்களுக்கு அதெல்லாம் சேவ் ஆகிடும். அதான் துருப்படியாமல் அந்த பெயிண்ட் எல்லாம் கவர் எல்லாம் டேமேஜஸ் இருக்கு. ரேடியேட்டர் எல்லாம் டேமேஜ். இன்ஜின் டேமேஜ் இல்லை. இந்த கேஸ் கவருக்கு தானே இந்த கேஸ் ஒன்று செக் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் கழட்டி தான் பார்க்கணும். இங்க கவர் டேமேஜ் இருக்குது. அது பக்கம் வந்து கேஸ் ஒன்று பக்கத்துல கேஸ் அது ஒன்று செக் பண்ணோம். அப்போ ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. கேஸ் டேமேஜ்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு சின்ன போல்ட் கூட அது கட் ஆனாலே அது கம்ப்ளீட் கேஸே இது உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அது சைலன்சர் அது தட்டி விடுங்க. ஒரிஜினல் இருக்கு தானே? இதுவே ஒரிஜினல் தான். அந்த ஒரிஜினல் இருக்கு ஒரிஜினல் இருக்கு. ஏதோ பிரச்சனை இல்லை விடு. நம்ம நீங்க வாங்கும்போது அது வேணும்னா அது எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு 2 lakhs கிட்ட சேவ் ஆயிடும். ஏன்னா ஒரு சைலன்சர் வந்து அது 1 lakh இது சம்திங் வந்துருச்சு. ஸ்டாக் ஜாஸ்தி இல்ல, இதுக்கு முன்னாடி ஆக்ரோபோவிக் தான் போட்டிருந்தேன். இல்ல தெரியும், பாத்துக்கிறேன் நான். அது தெரியாம டேமேஜ் பண்ணிட்டானுங்க. சரி, அப்ப இன்ஜின் ஒன்றும் அவ்வளோ டேமேஜ்டா இல்ல. ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம். அதான் அப்ப பார்த்துட்டு ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் இல்ல. அதான் சின்ன டேமேஜ். ஒரு 20,000 செலவு பண்ணாலும் இன்ஜின் ஓகே ஆயிடும். இவ்வளவு நாள் ஆயில் இல்லாம இருக்கிறது என்ன டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வந்துரும். என்ன உள்ள கேஸ் என்ன மாத்த வேண்டியது. கேஸ் ஏதா மாத்த வேண்டியதா இருக்கு. கேஸ் என்ன சப்போஸ் கிராக் ஆயிடுச்சுன்னா கேஸ் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா செலவு ஜாஸ்தி. நாளைக்கு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுவீங்க. நாளைக்கு நம்ம தரோவா செக் பண்ணி உங்களுக்கு எஸ்டிமேஷன் தரேன். அப்புறமா நீங்க ப்ரோசீட் பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து ஆயில் இல்ல. பட் ஆயில் இருந்ததுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது தெரியுது. உள்ள இருக்கிறது துரு பிடிச்சிருக்குமா? இல்ல சுத்தமா இல்ல. ஆயில் இருக்கிற மாதிரி தெரியுது. பெண்ட் பண்ணா தெரியும். நம்ம ஸ்பில் ஆகும். அவ்வளோ ஸ்பில் ஆகாது. இல்லையேண்ணா, துரு பிடிச்சிருக்குமா உள்ள இருக்கு? அதான் நம்ம கழட்டி பார்த்தா தான் நம்ம என்ன கழட்டி பார்த்தா தான் தெரியும் எல்லாமே. இப்போ வந்து சப்போஸ் நான் அப்ராக்சிமேட் தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நான் சரி, சப்போஸ் ஃபுல்லாக கன்ஃபார்ம் வேணுமானா நாளைக்கு நான் எஸ்டிமேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தான் சொல்லுவேன். சரிண்ணா, அப்போ நீங்க எக்ஸாக்டா என்னென்ன போயிடுக்குன்னு சொல்லி ஃபுல்லாமே பார்த்துருங்க. கண்டிப்பாக எனக்கு கழட்டி பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஷோரூம்லேயே வச்சு ரெடி பண்ணலாமா, இல்லை நான் எடுத்துட்டு போய் வெளியே வச்சு பண்றேன்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நானுமே இன்சூரன்ஸ் என்னன்னு சொல்லி என் சைடு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் அதான் என்னென்ன இப்போ நல்லா இருக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோர்க் ஒன்று நல்லா இருக்கு. ஃபோர்க் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, ஹேண்டில் பாரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, ஹேண்டில் பார் இது இந்த பக்கம் பெண்ட் ஆயிருக்கு, அந்த பக்கம் பெண்ட் ஆயிடுச்சு. இதே சாசி இந்த பக்கம் ட்விஸ்ட் ஆயிட்டு. ஓகே, அப்போ சேஸ் பெண்டு. இன்னொன்று நம்மளுக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து ஆமாம் இப்படியெல்லாம் இருக்குது. ஒயரிங் கிட்ட என்னென்ன டேமேஜாக இருக்குது எல்லாத்தையும் தரோவா செக் பண்ணலாம். சரிண்ணா, அப்போ நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக தரோவா செக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் ஃபுல்லாமே பிரித்து போட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருங்க. இப்போ அது செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை அதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் செக்அப் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள். நான் என்னன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் டீட்டெயிலாக என்னென்ன ஆயிடுக்குன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நான் பிளான் பண்ணிவிடுவேன். சரிண்ணா, பார்ப்போம். தேங்க்யூ. பெல்லிலெல்லாம் போடுவாங்களே அந்த எக்ஸாஸ்டா? நீங்கள் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். சன்லைட்டில் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இல்லை ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலரு பிளாக் வித் கோல்டு வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இருக்கா? பிளாக் வித் ரெட். ஓகே. அப்கமிங் கலர் 4 கலர் இருக்கு. ப்ளூ வித் ஒயிட், ஒயிட் வித் ப்ளூ, கிரே வித் கோல்ட். இல்லை, இந்த கலர் எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறீங்களா? இந்த IXIL எக்ஸாஸ்ட் ஸ்மெல் எது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு? ஏதாவது கொஞ்சமாவது உருப்படியாக இருக்கா? இன்ஜினில் ஆயிலே இல்லையே. ஆயில் இல்லை. இன்ஜின் கேஸ் இருக்குது. பட் ஃபுல்லாக அவுட்டர் தான் செக் பண்ண முடியும். அவுட்டர் வண்டி ஒன்றும் இல்லை. அவுட்டர் எதுவுமே இல்லை.
இன்ஜின் வைஸ் இன்ஜின் அலைன்ஸ்னா அதே சேவ் பண்ணிடும் உங்களுக்கு. பரவாயில்லையே. எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலைன்னா நான் இன்ஜினை மட்டும் வச்சு வண்டியவே மாற்றி நானே தனியாக என் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டு வச்சுக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? டிடிஎஃப் அவ்வளோதாங்க. ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஷோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சத்துலேருந்து ஒரு 18 லட்சம் வரைக்கும் மேபி செலவாகலாம். எக்ஸாக்டாக கிடையாதுங்க, தோராயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துலேருந்து சொல்கிறது 18 லட்சம் வரைக்கும் செலவாகலாம். இன்னும் பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின்ல இருந்து எல்லாமே கழட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் எல்லாமே கழட்டி பார்க்க சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். நேரம் வந்து பார்த்தா நம்ம ஊருக்கு. ஸோ வந்து நம்ம ஊருக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 327 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 7.5 மணி நேரம் ஜேர்னிங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் ஆனா நம்ம தப்பிச்சிடுவோம், இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலைன்னா மாட்டிப்போம். இப்போ ஷோரூம்ல என்ன சொல்றாங்கன்னா 99% இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுங்க, 1% மேபி கிளைம் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அந்த 1% இருக்கு இல்லைங்க, அந்த 1%க்காக நான் போராடி பார்க்க போறேன். இதை ஒண்ணுமே பண்ண முடியாதானே அப்படின்னா பைக்கை. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டியே ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டல் லாஸ்ல போட்டுட்டு புது வண்டி தந்துருவாங்க. புது வண்டிக்கு நம்ம 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பக்கம் வந்து மேபி பே பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டாதான் இப்போ பிரச்சனையே. இப்போ 14 லட்சம் ரூபாய் 18 லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்றதுக்கு நம்ம புது வண்டியை எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி பாஸ்ட்ல பண்ண அந்த மிஸ்டேக்கை நான் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். எதுவும் தப்புலாம் இல்லை, மணி ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். டிசிஷன்ஸ் தவறான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி தவறான டெசிஷன் சொல்றதை விட கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா பயங்கரமான ஒரு சக்சஸ்ல இருந்திருப்போம். ஸோ அப்போ கூட எதுவும் தப்பான இதெல்லாம் கிடையாது. இப்போ வண்டி ரெடி பண்றதுக்கே 18 லட்சம் ரூபாய் பக்கம் ஆகுதாங்க. புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சத்துல இருந்து ஒரு 20 லட்சம் 21 லட்சம் இன்னும் 2-3 லட்சம் போட்ட புது வண்டியை எடுத்துடலாம். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதை விட வண்டியை புதுசா எடுக்கிறத புத்திசாலித்தனம். 3 வருஷம் பக்கம் நின்று இருக்கு, இன்னும் உள்ள எவ்வளவு துரு பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னதான் ரிப்பேர் பண்ணி ஓட்டினாலும் சின்ன சின்ன பிரச்சனை மேபி வரலாம். ஸோ இப்போ ஸ்கிராபுக்கு போட்டா நம்ம வண்டி ஒரு 2 லட்சத்துக்கு பக்கம் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க மேபி. ஸோ வேற ஒரு வண்டியை ஸ்கிராபுக்கு போட்டாங்களா 5 லட்சத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். வெளியே சோர்ஸ் வச்சு சொல்றேன். 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் மேபி எதிர்பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு 5 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம், பட் தெரியல. இப்போ என் மைண்ட்ல என்ன, இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டா என் மைண்ட்ல என்ன தோணுதுன்னாங்க, ஷோரூம்ல வச்சு ரெடி பண்ணாம நானே ரெடி பண்ணலான் இருக்கேன். வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு மெக்கானிக்கை வச்சு நம்மளே பண்ணலாங்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே உட்காந்து வண்டியில என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களே எக்ஸாக்டா நமக்கு ஃபுல்லா எனக்கு டேட்டாவா கொடுங்கன்னு சொல்லி அவங்க நாளையிலேருந்து ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. நாளைக்கே கொடுத்துருவேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே கிடைக்காது. இன்னொரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா கிடைச்சிடும். அந்த எக்ஸாக்ட் டேட்டா வச்சு நம்மளே அங்கே வீட்டில் வச்சு ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவுமே செலவு தானே, அந்த பொருள் அதுவுமே செலவு தான். பட் நம்ம ஸ்டாக்காக வந்து ரெடி பண்ண வேண்டாம். ஸோ வந்து டிடிஎஃப் ஃபுல்லாக களத்தில் இறங்கி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 Day 3 Day 4ன்னு சொல்லி ஒரு நாளும் வந்து பண்ண ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒவ்வொரு நாள் ரெடி பண்ணுற அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாங்க. அது வந்து ஹயபுசாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு மாதிரி மாற்றிக்க வேண்டியதாங்க. அப்போ சுசுகி ஹயபுசான்னு வராது, இது ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம டிடிஎஃப் ஹயபுசான்னு மாறிடும். அங்க நிறைய ஹயபுசாஸை பார்த்து ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. சவுண்ட் பாத்தீங்களா ஆரம்பிக்கல லைஃப்ல. இல்ல சவுண்டு கூட ஒன்றும் அவ்வளோ ஜோருன்னு சொல்லிட முடியாது, அந்த ஸ்மெல்லு தான் ஜோரா இருந்தது. வண்டி ஆன் ஆகி ஆஃப் ஆன உடனே அந்த ஒரு ஸ்மெல் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா எதிர்பார்க்குறீங்க. நான் ஓட்டும் போது வேற மாதிரி இருக்குண்டா. ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங்க்கும் வாவ் ஐடியா பண்றீங்க, நல்ல ஒரு ஐடியா போடுறேன். எவ்வளவுக்கு முடியுமோ இன்சூரன்ஸ்ல ஃபுல் பொட்டன்ஷியல போட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்க பாருங்க எத்தனை வண்டி, 2 3 4 5 எக்கச்சக்கமா இருக்குடா. ஃபுல்லா மிலிட்டரி வண்டிங்க தான். இந்த மணிக்கு தான் நம்ம ஒரு கவர் போட்டிருந்தோம் நடுவுல இருக்குல்ல. இல்ல அந்த கலர்ல ஆக்சுவலி இல்ல, அது அந்த மாணி செம்ம குவாலிட்டிடா. அது காரை பாதி இது காப்பாத்துனதே அந்த கவர் தான். ஆமாண்டா, முக்கால்வாசி காரை காப்பாத்துனதே அதுதான். ஆனா நம்ம இதுல ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஹயபுசால. அதே அவர் சொல்றாரு பாரு, கவரை மட்டும் நீங்க ஒண்ணு போட்டு மூடி இருந்தீங்கன்னா டேமேஜ் ஆகாததெல்லாம் தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அங்க கிளம்பும் போதே இவ்வளவுதானே காட்டுச்சு. ஆமாண்டா, ஆரம்பிச்ச டைமுக்கே வந்துருச்சுடா. 7:48 நிமிஷம். ஒண்ணு இல்லைங்க, அதாவது கூகுள் மேப் ஸ்ட்ரைட்டா போனா செம்ம டிராபிக். இங்க லெஃப்ட் எடுத்து இப்படி ரைட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதிலேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிராபிக்கை நீ தடுக்கலாம்னு சொல்லி கூகுள் மேப் போட்டுருந்துச்சு. சிவா அதை பார்த்துட்டானே லெஃப்ட் எடுங்கன்னு சொன்னா நேராவே போயிடலாம் நினைச்சேன். சிவாவே லெஃப்ட் சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டானேன்னு திருப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிட்டோம். சரிண்ணே, நம்ம அப்படியே பொறுமையா நடந்தாங்க போவோம். சிவா அப்படியே வரட்டும், ஏதாவது இருந்தா நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அவ்வளவுதான். எப்படி கோர்த்து விடுது. டேய் வாடா, ரெஸ்ட் ரூம் போகணும்டா எனக்கு. டேய் என்னால முடியலடா, இருங்கடா நான் வரேன். என்னடா இது, எதுக்குடா இத்தனை பேர் நிக்கிறீங்க? நல்லபடியா ரெஸ்ட் ரூம் போயாச்சுங்க.
ஆக்சுவலி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் பார்த்தோம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ப்ரோ, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னோம், டீ குடிச்சிட்டு வரலாமான்னு சொல்லி போனோம். டீ கிடையாது இல்லை, அதனால ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோங்க. இன்னும் நம்ம வண்டி ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்குங்க. அங்க இருக்கு நம்ம வண்டி. பயங்கரமான டிராபிக். அதான் விவரமா விவரமா இருக்கா அண்ணே, இந்த டிராபிக்கை மட்டும் தாண்டி வாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா. கார் பாரு எப்படி போட்டு வச்சிருக்கான்னு. சரி, எங்க மாமனார் பார்த்தா மனசே விட்டுருவாருடா. இங்க டென்ட் ஆயிடுச்சுடா, இங்க டென்ட் ஆகி ஓப்பனே ஆயிடுச்சுடா. டைம் வந்து 4:45 ஆச்சுங்க. இப்போ இவ்வளவு நேரம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து 7 மணி நேரம் 10 நிமிஷம் டைம் மாறி மாறி காட்டுது. அந்த மேப்ல பாருடா, இதை காட்ட மாட்டேங்குது. டைம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுங்க, குறைய மாட்டேங்குது. 8 மணி நேரம் 6 நிமிஷம் காட்டுது. மேப் வந்துச்சுடா. இங்க பாருங்க 7 மணி நேரம் 57 நிமிஷம் காட்டுது. மறுபடியும் ரீரூட் வேற ஆகுது. என்னண்ணே அமைதியா போறீங்க? காரையே இப்படி பண்ணி வச்சிருக்கானேன்னு யோசிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நான்? நல்லா தான் வச்சிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே பேசுறானே. சைட்ல தான் தெரியாம ஒரு கோடு மட்டும் போட்டுட்டேன். ஒரே ஒரு கோடு நல்லா நான் தான் தெரியாம போட்டேன். நான் தெரிஞ்சு பாட்டேன் நல்லா வந்தா அப்படி தெரியாம ஒரு சின்ன டென்ட் ஆகி ஒரு குரூப் போடாச்சு. நான் மட்டும் தான் காணும். எதுக்கும் இது ஒன்றும் எனக்கு தெரியாது. முதலே கொஞ்ச நேரம் தூங்குறேன், மறுபடியும் பைபாஸ் பக்கம் போயிட்டு கொடுப்பேன். நான் தான் ஓட்டணும். மீண்டும் சந்திப்போம். டிடிஎஃப் நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் எஸ்டிமேட் பில் வந்துருச்சுங்க. எவ்வளவு ரூபாய் வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு லேபர் காஸ்ட் கூட கிடையாதுங்க. லேபர் காஸ்ட் மட்டுமே 30,000 ரூபாய் பக்கம் வருதுங்க. டோட்டல் பில் எவ்வளவுன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 15,11,951 ரூபாங்க. ஸோ ஆக்சுவலி பைக்கோட காஸ்ட் நம்ம வாங்கின காசே வந்து பாத்தீங்கன்னா 19 லட்சம் ரூபாய் சம்திங்க்கு வாங்கினோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹயபுசா வந்து பாத்தீங்கன்னா 21 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க கர்நாடகால. அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. பட் தமிழ்நாட்டுல வந்து பாத்துட்டீங்கன்னா கர்நாடகாவோட ரோட் டாக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால நமக்கு தமிழ்நாட்டுல வந்து மேபி ஒரு 20 லட்சத்துக்கு நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்குற டைம்ல 19 லட்சத்துக்கு வாங்கினேன். 16 லட்சம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. 17, 18, 19 இன்னும் 3 லட்சம் ரூபாய் போட்டு நான் புது வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஷோரூம்ல கொடுத்து ரெடி பண்ண போறது கிடையாது. இன்சூரன்ஸ் என்ன வாசா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே நான் ஒரு ஐடியால இல்லை. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாமா. ஏன்னா இன்ஜின் வந்து நல்லா இருக்குங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் பில்ல ஃபுல்லா உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கணும். பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி வீடியோ டெசிஷன் மேக்கிங் வீடியோ போடுறேன். நான் என்னதான் பண்ண போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஸ்கிராபுக்கு போட போறேன்னா ஸ்கிராபுக்கு போட்டு வர்ற காசை வச்சு புது ஹயபுசா வாங்க போறோமா, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல படிப்படியா இன்ச் பை இன்ச்சா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் ஹயபுசாவா மாத்த போறோமா, கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஹயபுசாவை கம்பேக் கொண்டு வர போறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான். அதாவது ஷோரூம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே புது பார்ட்ஸ் போடுவாங்க. அந்த புது பார்ட்ஸ் போடுறத வச்சு 15 லட்சத்துக்கு அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. 16 லட்சம்னு வைங்க, 16 லட்சம். அப்போ வந்து அதை எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினோம்னா அதை பாதியா கன்வெர்ட் பண்ண முடியும்ல. 16 லட்சம்னா இப்போ 8 லட்சத்துக்கு மாற்ற முடியும்ல. இப்போ அது ஸ்கிராப் வண்டியில இருந்து எடுத்தா அதை கண்டிப்பா 4 லட்சம் ரூபாயிலேயே முடிக்க முடியும்ல. பைக்கு காரு எல்லாமே விலை கம்மியா எங்க கிடைக்கும்? டெல்லி. ஸோ அதனால டக்குன்னு வண்டியை டெல்லியில் போட்டு எடுத்துட்டு போயிடுவோமா. அஜய் மாப்பிள்ள கூட சொன்னாங்க டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் சூப்பராக இருக்காங்கடா மாப்பிள்ளன்னு. அவங்க 900 இயர்ஸ் பிரிச்சு போட்டு பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கேன் நான் டெல்லியிலேயே. மாப்பிள்ள வேற இப்போ டெல்லியில தான் இருக்கானா. ஸோ அந்த டெல்லியில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு சொல்லிட்டோம். நானும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் டிடிஎஃப் இருக்கேன். ஸோ வந்து இனி பில்லை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்க போகிறேன். வந்து நம்ம டிடிஎஃப் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹயபுசாவோட ஸ்பீடோமீட்டர் அண்ட் வந்து ஏதோ ஒரு கேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ வந்து கேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர்கிட்ட நான் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கேன். வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, ப்ரோ நான் திருடலன்னு என்ன தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், நான் என்றைக்குமே அப்படி தப்பாக நினைக்க மாட்டேன். என்னோட ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகர்த்தமாக எடுத்து வச்சிருப்பாங்கன்னு தான் நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி என் கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல காணாமல் போனப்பவும் நம்ம பசங்க யாராவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு திருப்பி தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ திருப்பி கொடுத்தாங்க நம்ம பசங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் எனக்கு திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் மட்டும் கமெண்ட்ல போடுங்க. நான் எங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நானே நேரில் வந்து வாங்கிக்கிறேன் பிரதர். நான் சீக்கிரமா வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவுக்கு முடியுமோ ஒரு நல்ல டெசிஷனை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். என்ன பண்ணலாம்
ஸோ வந்து ஸ்கிராபுக்கு போட்டுடலாமா இல்லை ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஸோ டிடிஎஃப் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்க. ஸோ வந்து நமக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு, நல்லது தான் நடக்கவும் போகுது. அச்சு தூள் கிளப்புறதுக்கு அப்புறம் ஓகே டிடிஎஃப் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தினமும் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்மளோட ட்வின் த்ராட்லஸில் vlog அண்ட் ஷார்ட்ஸ் வந்துருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் vlog வரும், அந்த விட்ட கேப்பில் வந்து பார்த்தா ஷார்ட்ஸ் வரும். மறக்காம தினமும் காலையில் 11 மணிக்கு செக் பண்ணி பாருங்க. அப்போ ஈவினிங் 5 மணிக்கும் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. பாய் டிடிஎஃப் அடுத்த வீடியோ சந்திப்போம்.